கோடு அப்படிங்கிறது ஹிந்தியில் என்ன அப்படின்னா ரேகா. இந்த வார்த்தை கூட தமிழ் வார்த்தை தான், ரேகை அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? அணிலோட முதுகில் 3 ரேகை இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? 3 கோடு. அப்போது ரேகா அப்படிங்கிறது தமிழ் வார்த்தையிலிருந்து மருவி வந்த ஒரு சொல்லாம். அப்போ மேலே கோடு, இந்த கோடுக்கு ஹிந்தியில் ரேகா. எப்போது என்ன செய்யணும்? எழுதிட்டு தான் கோடு போடணும். முதல் எழுத்து என்ன அப்படின்னா ஆ. இது எப்படி எழுதணும்? ஒரு 3 போட்டு இப்படி ஒரு கோடு போட்டு இங்கே போட்டு இப்படி மேலே ஒரு கோடு. நல்லா கவனிச்சுங்க, எழுதிட்டு தான் நான் கோடு போட்டிருக்கேன்.